தேங்க்யூ அபி, தேங்க்யூ சோ மச். என்னால நடக்க கூட முடியல, கால் வலிக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அவங்க என்ன வேணா பண்ணலாம். என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க சன்னி? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னுடைய செக்ஸ் வாலெட்ல என்னோட அம்மா போட்டோ எப்படி வந்துச்சு? அது என் அம்மாவோட போட்டோன்னு உனக்கு நல்லா தெரியுமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்படின்னா எதுக்காக வெயிட் பண்ணணும்? வா, உன்னுடைய செக்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். அவங்களுடைய வாலெட்ல என்னோட அம்மா போட்டோ ஏன் இருக்குன்னு கேட்கலாம். நீ ஃபோன் பண்ணு. நான் ஃபோன் பண்ணனா நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட எதுக்கு சொன்னேன்னு கேட்பாரு. ஓகே, நான் ஃபோன் பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசலாமே. இம்பார்ட்டன்ட் விஷயத்தை இப்படி நின்னுதான் பேசணும். ரிங் போகுதா? Are you okay? Enjoying the party? I'm sorry sir. I know நீங்க பார்ட்டில இருக்கீங்க, பட் உங்ககிட்ட சில மெட்டீரியல்ஸ் காட்டணும், PR மெட்டீரியல்ஸ். So please join me. Roy, we are in the party, but I'm not enjoying this party so much. So, வாங்க நம்ம மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். Just 2 minutes. Thank you sir. Come. என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குது அபி. மேடம், ஆயில்மெண்ட். சார் கிட்ட கூட சார் வச்சு விடுவாரு. அபி ப்ளீஸ். I'm sorry.
த்ரிஷா 2 minutes. சொல்லுங்க மாமா. த்ரிஷா நீ ஒரு வேலை பண்றியா? கண்டிப்பா. நீ ப்ளீஸ் இந்த ஆயின்மெண்ட்டை தனுக்கு தடவுறியா? இது அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வலி போலன்னு என்கிட்ட சொல்லு. நான் டாக்டர் வர சொல்றேன். பார்த்துக்கோ. சோ எங்க வலிக்குது? என்ன சொல்றதுன்னு தெரியலையா? நீ ஒன்னும் கவலைப்படாத, ஆயில்மெண்ட் வச்சு விடுறேன். எனக்கு பதிலா பிரக்யாவுக்கு அடிபட்டிருந்தா அபி வீட்டையே 2 ஆக்கியிருப்பான். ஆனா நான் கஷ்டப்படும் போது அவன் பிரக்யா பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். வலி குறைஞ்சதா? வலியை கேட்டேன். தேங்க்யூ. போனை எடுக்கலையே. பார்ட்டில பிஸியா இருப்பாரு, இல்லனா மியூசிக் சத்தமா இருக்கும். அதனாலதான் அவருக்கு ரிங் ஆகுறது கேட்கல. ஏன்னா அவர் எப்பவுமே போன் எடுத்துருவாரு. நான் ஃபோன் பண்ணும்போது அவர் எப்படி எடுக்காம இருக்கலாம்? ஐ ஹேவ் an ஐடியா. வாட்? பேசாம நடக்கிற பார்ட்டில போய் உன்னோட சக்ஸ் கிட்ட நேரா போய் கேட்டுடலாம்ல. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நான் இப்பவே டிரைவர் அங்கிள் கால் பண்றேன். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இந்த பார்ட்டி எப்பதான் முடியும்னு தெரியலையே. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் அந்த த்ரிஷாவையும் பிரபாவையும் நான் பார்த்துட்டே இருக்கிறது? ஏய் பிரக்யா, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? போய் அங்க கலந்துக்கலாம்ல. ஆக்சுவலி ஐ எம் குவைட் சர்ப்ரைஸ். லைஃப்ல எல்லாத்தையும் கடந்து போறவ இதையும் கடந்து போறதுக்கு என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இந்தியால இருக்கன்னு தெரிஞ்சதும் எனக்கு உமல கண்ணா பின்னான்னு கோவம் வந்தது. ஐ வாஸ் கியூரியஸ். ஆனா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஒன்னு சொல்லட்டுமா? மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்ததுக்கு அப்புறமும் எப்படி சந்தோஷமா இருக்கணுங்கிறத நான் உன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஒரு சிம்பிளான டீச்சரா இருந்தும் எப்படி இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். ஐ மீன் ஐ எம் குவைட் இம்ப்ரெஸ்ட். நீ இந்தியால இருக்கும்போது இந்தியாவோட நம்பர் 1 ராக் ஸ்டார் என்னோட அண்ணா அபிஷேக்கை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவன் உன்னை அவன் லைஃப்ல இருந்து வெளியில தூக்கி போட்டதும் லண்டனுக்கு போய் அங்க நம்பர் 1 ரேப்பரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அன்பிலீவபிள். சீரியஸா ஒன்னு சொல்லவா? உன்னோட ப்ரொஃபைல் என்ன உன் கரியரை விட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. பிரக்யா, அண்ணன் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது. நீ எங்க போவ, எப்படி வாழ்வன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் லுக் அட் யூ, யூஆர் an amazing character பிரக்யா. நீ லண்டனுக்கு போயிட்டு கிங்கோட குயின் ஆயிட்ட. ஃபேண்டாஸ்டிக். இதை எப்படி பண்ணன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்ட் பண்ணியா? ஐ மீன் அவன் முன்னாடி ரொம்ப பரிதாபத்தோட நான் பாவம், எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, என்னை ஏத்துக்கோங்கன்னு அழுதியா? சொல்லு பிரக்யா, நீ அவனை எப்படி மடக்குனன்னு சொல்லு. நீ என்ன உன்னோட எதிரியா நினைக்கிறல்ல ஆலியா? ஆக்சுவலி நீ தான் உனக்கு எதிரியா இருக்க. உன்னை சுத்தி பாரு, எல்லாரும் அவங்க லைஃப்ல முன்னேறி போயிட்டாங்க. எனக்கு ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அப்புறம் இவருக்கும் புது வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அப்புறம் பிரபா த்ரிஷா கூட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. ஏன் நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தனுவியை எடுத்துக்க. அவ்வளவு வாழ்க்கையில முன்னேறிட்டா. ஆனா நீ மட்டும் தான் தனியா நிக்கிற. நீ மட்டும் உன்னை மாத்திக்காம இப்படி இருந்தனா அப்புறம் எப்பவும் தனியா தான் இருப்ப. இப்பவும் டைம் இருக்கு. உன்னை நீ மாத்திக்க. ஆலியா, மத்தவங்க சந்தோஷத்துல நீ இதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. எதுவுமே மாறாது. எக்ஸ்கியூஸ் மீ. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தனுதான். அவள யாரு?
பிரக்யா நீ வந்துட்டியாம்மா? பாத்து பாட்டி, பாத்து பாத்து இருங்க இருங்க, பொறுமையா. பிரக்யா உன்னை பார்க்காம இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? ஏன் என்னை விட்டுட்டு பாட்டி போயிட்ட? நான் இங்கதான் இருக்கேன், உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன். பாட்டி பாட்டி உங்களுக்கு என்னாச்சு? ஏன் அழறீங்க பாட்டி? நான் உங்ககிட்ட என்னம்மா சொல்றது? சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏன் நம்ப மாட்டேன்? என்னாச்சு சொல்லுங்க பாட்டி. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கா. அவளை என்ன பண்றேன் பாரு. ஆலியா, என்ன நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? கோவமா இருக்கனா? நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன் தெரியுமா? எல்லாரும் என்னைய கவனிச்சிட்டு இருப்பீங்களா என்ன? என்ன பார்த்தா உங்களுக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது. ஏய், என்னாச்சு? ஏன் நீ இப்படி பேசுற? என்ன பேசுறனா? நான் அட்வைஸ் கேட்டுட்டு வரேன். ஒரு மகானோட அட்வைஸை கேட்டுட்டு வரேன். என்ன சொல்ற நீ? பார்ட்டிக்கு வந்திருக்காங்களா? அவங்க எங்க இருக்காங்க? வா, என்னைய கூட்டிட்டு போ. You know what, தனு? நீ இன்டெலிஜென்ட்னு நான் எப்பெல்லாம் ஃபீல் பண்றனோ அப்பெல்லாம் நான் நினைக்கிறது தப்புன்னு நீ என்ன செருப்பால அடிக்கிற. உன்னால என்னோட சர்க்கஸம் கூட புரிஞ்சுக்க முடியாதா? எனக்கு உன்னோட சர்க்காசம் மட்டும் இல்ல, உன்னோட பேச்சு கூட புரிஞ்சுக்க முடியாது. இப்போ அது சொல்றியா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லல, அட்வைஸ் பண்ணாங்க. இப்பதான் அந்த பிரக்யா கூட பேசிட்டு வரேன். எனக்கே அவ அட்வைஸ் பண்றா. என்னால லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றா. என்னால லைஃப்ல முன்னேறவே முடியலையா? அடுத்தவங்க சந்தோஷத்தை என்னால பார்க்க முடியலையா? அதனால தான் நான் கமிட்டடா இல்லன்னு சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் நான் யோசிக்கிற விதமா. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அவதானே. அவதான் இதுக்கெல்லாம் பொறுப்புன்னு அவளுக்கு தெரியவே இல்ல. த்ரிஷாவை அவதானே கூட்டிட்டு வந்தா. பிரபாக்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அவதானே. ஆனா அவ you know what, தனு? இந்த நேரத்துல எனக்கு அப்படியே அவள இப்ப நான் ரொம்ப அப்செட்டா இருக்கியா? whatever. நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் காரணம் நீதான் தனு. நீதானே அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்ச, அவளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்ச. ஆனா அவ என்ன பண்றா பாத்தியா? அவ என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்கா? அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தலன்னா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. You know what, தனு? அவ இன்னும் மாறவே இல்ல. முன்னாடி இருந்த மாதிரியே தான் அப்படியே இருக்கா. எந்த விஷயத்துக்கு என்ன பதில் சொல்லணும்னு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கா. என்ன பேசினா நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கா. அவ இன்னும் அப்படியே தான் இருக்கா, மாறவே இல்ல. அவளை நம்மளால எதுவுமே பண்ண முடியல தனு. அவளை இந்த வீட்டுக்கு மறுபடியும் நீதான் கூட்டிட்டு வந்திருக்க. அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐ எம் ஷூர் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம தலைமையில ஏறி உட்காந்துக்குவா. என்னாச்சு பாட்டி? நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை நம்புவேன். நிஜமாவே நம்புவியா? தனு உன்னோட இடத்த பறிக்கிறதுக்கு முயற்சி பண்றா. பாட்டி, அவ எதுக்காக முயற்சி பண்றான்னா, அவ அந்த இடத்துல இருக்கா. அவதான் இந்த வீட்டோட மருமக. அவ உன்னோட இடத்துக்கு வந்துட்டாங்கிறதுக்காக அவளை நாங்க ஏத்துக்கோன்னு நினைக்கிறியா? இல்லம்மா, நீ சண்டை போடாமையே தோத்துட்டியம்மா. அது உன்னோட இடம். அது எப்படி நீ தோல்வியை ஒத்துக்கலாம்? இத்தனை வருஷமா இந்த வீட்டை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு நீ தள்ளி இருந்த. ஆனா எங்க மனசை விட்டு நீ எப்பவுமே தள்ளி போகல. உன் மேல எங்களுக்கு இருக்கிற பாசமும் எப்பவும் கொஞ்சமும் குறையாது பிரக்யா. அது வேற யார் மேலயும் இருக்காது. அந்த தனு இந்த வீட்டுல மட்டும் இல்ல, இந்த சொசைட்டிக்கே தகுதி இல்லாதவ தான். இந்த வீட்டுக்கு நீ தேவைமா. நீ மறுபடியும் வந்துடு. நீ போனதுக்கு அப்புறமா தனு ரொம்ப மோசமாயிட்டா. முன்னாடி எல்லாம் அதிகமா தான் பேசுவா. ஆனா இப்போ இப்போ பாட்டி, இது எப்படி நடந்துச்சு பாட்டி? அவரு உங்க கூட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல உங்களுக்கு எந்த தப்புமே நடக்காது. உங்களுக்கு யாரும் கெட்டது நினைக்க முடியாதே பாட்டி. தனு அபிக்கு முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறா. ஆனா அவன் இல்லாத நேரத்துல ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். அபிக்கு தெரியாம அவ என்னெல்லாம் பண்றான்னு அவனுக்கு தெரியாதுமா. நான் சின்ன வயசுல சூனியக்காரிங்களோட கதையை கேட்டிருக்கேன். ஆனா இங்க வீட்டுல சூனியக்காரியே அவதான். தனு மத்தவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, அவ குடும்பத்தையே தான் அவ கெடுக்கணும்னு நினைக்கிறா. பாட்டி, நீங்க வீணா கவலைப்படுறீங்கன்னு தோணுது. அவர் தான் இருக்காருல்ல, கண்டிப்பா உங்களுக்கு எந்த கெட்டதும் அவர் நடக்க விட மாட்டார் பாட்டி. நான் சொல்றத நம்புங்க. உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? அபியால இதெல்லாம் கவனிக்க முடியலம்மா. இந்த வீட்டோட மருமக நீ கண்டிப்பா திரும்பி வந்தாகணும். இந்த வீட்டுக்கு நீ வேணுமா? நீ தயவு செஞ்சு வந்துரு. பாட்டி, என்னால இங்க திரும்பி வர முடியாது. ஏமா வர முடியாது? இங்க இருந்து போயிடு.
நான் கோவத்துல ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி கெட் அவுட் அவுட். உங்களுக்கு எதுவும் தெரியாது பாட்டி. அவர் என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னப்ப நீங்க அங்க இல்ல. அவன் கோபத்துல சொன்னான்னா அதுக்காக வீட்டை விட்டு போயிடுவியா? அவன் மனசுல என்னைக்கே நீதாமா இருக்க. இத அவன் என்கிட்ட சொல்லலம்மா. ஆனா அது எனக்கு நல்லாவே தெரியுது. உன்னோட மனசுலயும் அபிதான் இருக்கான்னு எனக்கு தெரியும். இத பாருமா, நீயும் அவன் கூட வாழணும்னு ஆசைப்படுற, அது எனக்கு தெரியும். ஒருவேளை உங்க 2 பேருக்குள்ள காதல் இல்லைன்னா நீங்க சொல்றத நானும் ஏத்துக்குவேம்மா. நீங்க சேர மாட்டீங்கன்னு சொல்லுவேன். ஆனா உங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் இருக்குமா? நீங்களே நினைச்சாலும் நீங்க நிச்சயமா பிரிய மாட்டீங்கம்மா. நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா என்ன மன்னிச்சிருமா பாட்டி. நான் இங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ, அபி, இந்த வீட்ல இருக்க எல்லாரும். இத பாரு பிரக்யா, நீ இங்க வந்துடுமா. ஒரு நூல் மாதிரி இருந்து இந்த குடும்பத்தை மாலையா இணைச்சிட்டு இப்ப அந்த நூலை அறுத்துக்கிட்டு இங்க போயிடாதம்மா. எங்களால தாங்க முடியல. மறுபடியும் இங்க வந்துருமா. சொல்றத கேளு பிரக்யா. பாட்டி, என்னால வர முடியாது. எங்க அக்கா எப்பவுமே உங்க 2 பேரையுமே கடவுள் தான் இணைச்சாருன்னு சொல்லுவா. உங்க 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவா. நீங்க இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி ஒன்னா இருங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேரையும் இதே மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் அவ கனவுல வந்து சொன்னாதான் நீ ஒத்துக்குவியாமா? அபி சொன்னதுதான் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா அவனை நீ மன்னிச்சிடுமா. காதலோட முதல் விதிமுறை என்ன? மன்னிப்பு. இங்க எல்லாருமே உன் மேல பாசமா இருக்காங்க. நீ வீட்டுக்கு வந்து அந்த தானும் இருக்காளே, அவளை நீ விரட்டி விடணும். அவகிட்ட சண்டை போடணும். நீ மறுபடியும் இங்க வரணும். இத பாரு பிரக்யா, நீ மறுபடியும் வந்துடணுமா. என்னால மறுபடியும் இங்க வர முடியாது பாட்டி. நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் சூழ்நிலை அப்படி இருக்கு. அக்கா ப்ளீஸ் திரும்ப வந்துடுங்க ப்ளீஸ். அவளால எதுவும் பண்ண முடியாது. ஆலியா, அவ மாறாம இருக்கலாம். ஆனா சூழ்நிலை மாறிடுச்சு. இந்த வீட்ல அவ இடத்துல நான் இருக்கேன். அவ என்ன நினைச்சாலும் பண்ண முடியாது. அவ முன்னாடியும் அழுதா, இனிமேலாம் அழத்தான் போறா. அபி இன்னைக்கு எனக்கு எல்லாரும் முன்னாடியும் தாலி செயின் போடும்போது அவ எப்படி பார்த்தான்னு பார்த்தல. நான் எல்லாத்தையும் பார்த்தேன் தனு. ஆனா நீ தான் உன் கண்ணை மூடிட்டு இருக்க. நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கிறேன்னு நினைச்சுன்னா அது உன்னோட முட்டாள்தனம் தனு. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பிரக்யாவை இல்ல அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணணும். You know what, ஆலியா? நான் அபியத்தான் ஃபோக்கஸ் பண்றேன். அதனாலதான் அவன் என் கூட இருக்கான். அண்ணன் ஒன்னும் உன் கூட இல்ல, நீதான் என் அண்ணனோட ஒட்டிட்டு இருக்கே தனு. இன்னைக்கு காலையில இருந்து ஓவரா நடிச்சிட்டு இருக்கல. எல்லாரும் உன்னை நல்லவனு சொல்ற மாதிரி நடந்துட்டு இருக்கல. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீ பண்ண இந்த சின்ன சின்ன நல்ல விஷயத்தால அண்ணன் உன்னை கொஞ்சமா தான் கவனிச்சிருப்பான். பிரக்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் உன்னை கண்டுக்கவே இல்லை. த்ரிஷா ப்ளீஸ்க்கா, எனக்கு எதுவும் தெரியாதுக்கா. நீங்க கண்டிப்பா திரும்பி வந்துதான் ஆகணும். நாங்க எல்லாரும் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றோம்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. த்ரிஷா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்த நீயும் உன்னோட சூழ்நிலை எங்க கஷ்டத்தை விட பெருசா போயிடுச்சம்மா. சொல்லுமா, சொல்லு சொல்லு. தயவு செஞ்சு வந்துருமா. நான் சொல்றத கேளுமா. பொறுமையா இருங்க பாட்டி. நான் சொல்றேன் பாட்டி. நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க பாட்டி. ஒரு நிமிஷம். தீபா வந்துருமா. சொல்றத கேளு. வந்துறேன் பாட்டி ப்ளீஸ். பிரக்யா ப்ளீஸ் ப்ளீஸ் நீங்க அழாதீங்க பாட்டி. ஒண்ணும் நீங்க கவலைப்படாதீங்க. அழாதீங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. முதல்ல தண்ணியை குடிங்க. அமைதியா இருங்க. குடிச்சிட்டு குடிங்க. பார்த்து நீங்க கவலைப்படாம இருங்க பாட்டி. நான் சொல்றத பத்தி யோசிமா. பாட்டி, நான் இப்ப வந்துடுறேன். உன் கழுத்துல இந்த மாங்கல்யத்தை மாட்டிக்கிட்டு
ரொம்ப பெருமையா நீ சுத்திட்டு இருக்கல, இது உனக்கு கண்டிப்பா ஒரு நாள் பாரமா இருக்க போகுது. உன்னால தலை நிமிந்து கூட அண்ணனை பார்க்க முடியாது. அவளாலதான் எங்களை ஒன்னா பார்க்க முடியல. நீ அவ நிலைமைய பாத்தியா? நான் பார்த்தேன் தனு. ஆனா அவளை பார்த்ததும் வீட்ல இருக்கிறவங்க மனசுல உனக்காக கொஞ்சமா ஃபீலிங்ஸ் இருந்துச்சுல்ல, அது காணாம போயிடுச்சு. எஸ்பெஷலி அண்ணாவோட ஃபீலிங்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பிரக்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இப்ப அவளா நீயான்னு அண்ணன் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அப்படி கன்ஃபியூஸ் ஆனாலே என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். நீயும் அண்ணன் பக்கம் போகல, அண்ணனையும் உன் பக்கம் இழுக்கல. பிரக்யா பக்கமா அண்ணனை தள்ளி விட்டுட்ட. நீ அவளோட நிலைமைய பாத்தியே, அண்ணாவோட நிலைமைய பாத்தியா? அந்த பிரக்யா அண்ணன் முன்னாடி வரும்போதெல்லாம் அண்ணன் எப்படி தடுமாறுறான்னு நீ பாத்தியா தனு? இதையெல்லாம் நினைச்சு உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல? உன் கால்ல அடிபட்டுச்சே, அண்ணா ஆயின்மெண்ட் வச்சு விட்டா இல்லையே? அந்த பிரக்யாவை பார்க்கல போயிட்டா? இதெல்லாம் நடக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பிரக்யாவை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தியா? இங்க பாரு தனு, நீதான் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த. இப்ப நீதான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். நீ என்ன சொல்ல வரையோ தெளிவா சொல்லு. இன்னுமா நான் சொல்றது புரியல? அவளை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்கிற. இந்த தடவை அவளை நினைச்சாலும் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாதபடி அவளை கஷ்டப்படுத்தி அனுப்பணும். பழைய நினைவுகளை மறுபடியும் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சு.